ஹாய் விவர்ஸ், சுந்தரர் திருவெற்றியூர்ல சங்கிலியார் கூட வாழ்ந்துட்டு வர்றதும் திருவாரூர் ஞாபகம் வருது. சிவனை பார்க்கறதுக்காக திருவெற்றியூர்ல இருக்கிற சிவனை கும்பிட்டுட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இதோட தொடர்ச்சியை இப்ப பார்ப்போம். திருவெற்றியூரோட எல்லையை கடந்த உடனே அவருக்கு ரெண்டு கண்ணுமே தெரியாம போகுது. சத்தியத்தை மீறி அந்த ஊரை கடந்து போறப்ப அவருக்கு ரெண்டு கண்ணும் தெரியாம போச்சு. இதுக்கப்புறம் சுந்தரர் மயக்கம் போட்டு உழுகிறாரு. நம்ம செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மீறி நம்ம இப்ப செஞ்சனாலதான் பார்வை போயிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறாரு. சுந்தரர் ஒரு திருப்பதியத்தை பாடுறாரு. அழுக்கு மெய் கொடும் அப்படின்னு ஆரம்பிக்கிற திருப்பதியத்தை பாடுறாரு. அந்த திருப்பதியத்துல என்னோட கண்ணுக்கு ஒரு மருந்து கொடுப்பா அப்படின்னும் ஊன்றகோல் ஒண்ணு கொடு அப்படின்னும், இது மட்டும் இல்லாம இந்த பிணியும் நீக்கி தாப்பா அப்படின்னு அந்த திருப்பதியத்துல கேட்கிறாரு. அப்படி இருந்தும் ஒன்னும் சரியாகல. ஆனா திருவாரூருக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருந்து அவரும் இறங்கி வரல. இதே நிலையில அவரு திருமுல்லை வாயில் போறாரு. அந்த கோயிலுக்கு போய் சங்கிலிக்காக என் கண் கொண்ட அப்படின்னு திருப்பதியத்தை பாடிட்டு திருவெண்பாக்கத்துக்கு போறாரு. அங்க இருக்கிற சிவன் கோயிலுக்கு போய் சிவன் சந்நிதியில சிவனை பார்த்து கேட்கிறாரு. திருக்கோயில் உள்ளேரோ அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது கோயில்ல தான் இருக்கியாப்பா அப்படின்னு கேட்கிறாரு. இதை கேட்ட சிவன் ஒரு ஓன்றுகோல் கொடுத்து உலோம் போகீர் அப்படின்னு சொல்றாரு. நான் இங்கேதான் இருக்கேன், நீ போப்பா அப்படிங்கிறாரு. சிவன் இப்படி சொன்னதை கேட்ட உடனே சுந்தரர் பிழை உலன பொறுத்திடுவீர் அப்படின்னு ஒரு திருப்பதியத்தை பாடுறாரு. இதுக்கப்புறம் திருவள்ளங்காட்டுக்கு போறாரு. அந்த ஊர்ல காரைக்கால் அம்மையார் தலையாலேயே வளம் வந்தனால அந்த ஊர் மண்ணை மிதிக்க கூடாதுன்னு ஊர் எல்லையில இருந்தே திருப்பதியத்தை பாடுறாரு. முத்தா முத்தி தர வல்ல அப்படின்னு திருப்பதியத்தை பாடுறாரு. இதுக்கப்புறம் திருவூரலைக்கு போறாரு. அங்க இருந்து காஞ்சிபுரத்துக்கு போய் ஏகம்பரேஸ்வரரை பார்த்து பெருமானே கண் அழித்தருளும் அப்படின்னு ஒரு திருப்பதியத்தை பாடின உடனே சுந்தரருக்கு இடது கண்ணு தெரிய ஆரம்பிக்குது. உடனே ஏகபரேஸ்வரையும் அந்த கண்ணால பார்த்து கும்பிடுறாரு. சந்தோஷமா சுந்தரர் எம்மானை காண கண்ணடியேன் பெற்றவாறே அப்படின்னு ஒரு திருப்பதியத்தை பாடி அங்கேயே கொஞ்ச நாள் தங்கி இருக்காரு. இந்த கதையோட தொடர்ச்சியை நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.